ஒரு பெண் எப்போ கன்சீவ் ஆகலாம்? இப்போ அவங்களுக்கு மாதவிடாய் வந்து எத்தன நாள்? ஒரு 5 டேஸ் இருக்கும். டே 1 நம்ம எடுத்துக்கிறோம். டே 1 ஆஃப் பீரியட்ஸ். அதுலேருந்து 10த் டே ஆஃப் பீரியட்ஸ் வரைக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஒண்ணா இருக்கும்போது ஷி வில் நாட் கெட் கன்சீவ்ட். பட் அதுவே ஃப்ரம் 10த் டேலேருந்து 20த் டே ஆஃப் சைக்கிள் இந்த 10 டேஸ்ல வந்து வென் தே ஆர் டுகெதர் அப்போ வந்து கன்செப்ஷன் இது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து ஓவிலேஷன் ஒரு பொண்ணுக்கு வந்து கருமுட்டை வெடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 டேஸ்க்குள்ளார இட் வேரிஸ் ஒரு உடம்புக்கு உடம்பு வேரி ஆகும். அந்த 12 to 15 டேஸ் தான் வந்து டே ஆஃப் ஓவிலேஷன் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த பொண்ணு ஒன்றா இருக்கும்போது த ரேட் ஆஃப் கன்செப்ஷன் இன்க்ரீசஸ். அதே 21 டேலேருந்து 30th டே வரைக்கும் ஒன்றா இருக்கும்போது இட் டிக்ரீசஸ். அப்போ வந்து சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் வெரி லோ. அதே மாதிரி தான் ஃப்ரம் டே 1 to டே 10 அது சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் வெரி லோ. ஸோ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது தே ஷுட் பிளான் ஆன் 11th to 20 டே ஆஃப் பீரியட்ஸ். அந்த டேல வந்து ஒன்றா இருக்கும்போது த ரேட் ஆஃப் கன்செப்ஷன் இன்க்ரீசஸ் அண்ட் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் மோர். இது வந்து எல்லா கல்யாணம் ஆன பெண்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.